தனுசு வாழ்க்கையில் எப்படியாவது எல்லார் முன்னாடியும் கௌரவத்தோட வாழணும். எந்த ஒரு நிமிஷத்துலையுமே கௌரவத்தை இழந்துடக்கூடாது. சாப்பாடு இல்லாமல் கூட இருப்பீங்க, தண்ணி இல்லாமல் கூட இருப்பீங்க. ஆனால் கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நிச்சயமாக அதில் இறங்கி என்ன நடக்கணுமோ அதை நடத்தியே தீருவீங்க. சாதிச்சுட்டு தான் அந்த விஷயத்துல இருந்து வெளியவே வருவீங்க. ஏன்னா கௌரவம் தானே முக்கியம். அப்பேற்பட்ட தனுசுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன ஒரு மகத்துவமான வரம் கொடுத்துருக்கு தெரியுமா? எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கக்கூடிய தெம்பை கொடுத்துருக்கு, தைரியத்தை கொடுத்துருக்கு. இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அதிர்ஷ்டசாலிகள், சௌபாக்கியவதிகள் அப்படின்னே சொல்லலாம். மூலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள். ஆனால் மூலத்தை பார்த்தா எல்லாருமே ஒரு 100 அடிக்கு தெரிச்சு ஓடுறது. கண்டிப்பாக மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், உங்களை யாரெல்லாம் அனுசரித்து ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களால் மிகப்பெரிய ஆதாயம் மறைஞ்சி இருக்கு, பூமிக்குள்ள புதஞ்சி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இது எல்லாருக்கும் தெரியாது. உங்களை ஒதுக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதையும் மீறி லட்சத்தில் ஒரு மனிதர் உங்களை அனுசரிச்சிட்டாங்க அப்படின்னா அவரை நீங்கள் எங்கேயோ கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருவீங்க, உச்சாணியில் ஏற்றி கௌரவப்படுத்துவீங்க. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான குணம் படைத்தது தான் மூல நட்சத்திரம். ஆனால் இந்த மூல நட்சத்திரம் துரதிர்ஷ்டசாலி, அதிர்ஷ்டமே இருக்காது, அப்படி இப்படின்னு ஒதுக்கிக்கிட்டே வந்துட்டாங்க தலைமுறையா. தயவு செய்து மூல நட்சத்திரத்தை யாருமே அப்படி நினைக்காதீங்க. மூலத்தோட சக்தி இந்த பிரபஞ்சத்தையே ஒன்று சேர்த்தா வரக்கூடிய சக்திக்கு சமம். அந்த மகேஸ்வரனின் திரிசூலத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி மூல நட்சத்திரத்துக்கு இருக்கு. அதனுடைய மகத்துவம் அது கூடவே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அது கூடவே பயணிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஒதுக்கி வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்டத்தையே நீங்களே ஒதுக்குவதற்கு சமம். பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எப்படின்னா சாதுவை போல் குணம் கொண்டவர்கள். எந்த வம்பு தும்புக்கும் போகவே மாட்டாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டுன்னு நிம்மதியாக யாருக்குமே உபத்திரம் இல்லாமல் வாழக்கூடிய நட்சத்திரம் தான் பூராடம். அப்பேற்பட்ட பூராடத்தை மட்டும் சீண்டிட்டீங்கன்னா சாது மிரண்டால் காடு தாங்காது. நிச்சயமாக அந்த இடத்தையே துவம்சம் பண்ணக்கூடிய சக்தி உடையது. அப்பேற்பட்ட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷமாகவே தான் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. சில நிகழ்வுகள் வேணால் உங்களுடைய மனசை சஞ்சலப்படுத்தும். அதாவது அந்த நிம்மதி இல்லாத தருணம் உங்களுக்கு தற்காலிகமாக மட்டுமே தான் இருக்கும், நிரந்தரமாக இருக்காது. சில பேருக்கெல்லாம் ஒரு கவலை இருக்குது, எல்லாமே இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை அப்படின்னு. நிச்சயமாக நீங்கள் தேடி கொண்டிருக்கக்கூடிய நிம்மதி உங்களுடைய 50வது வயதிற்குள் உங்களுக்கு வந்தே தீரும். 17 வயசில் உங்களுடைய ஓட்டம் ஆரம்பிச்சது, 34 வயசு ஆகியும் இன்றைக்குமே ஒரு வாழ்வாதார பிடிப்பே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் பல பேர் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையின் தரமே மாறியே தீரும். அந்த கைலாயநாதனின் லீலையில் இதுவும் ஒன்று. நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நிரந்தரமாக உங்களுக்கு அந்த கஷ்டம் கண்டிப்பாக நிகழாது. ஒரு சில தருணங்கள் மட்டுமே தான் நிகழும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய மனசு சந்தோஷமாக மாறிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எத்தனை தலைமுறை தாண்டினாலும் உங்களை பற்றிய வரலாறு நிலைத்து இருக்கணும். உங்களுடைய பேரும் புகழும் உங்கள் பின்னாடி வம்சத்தில் வரக்கூடிய 5-6 தலைமுறை கழிச்சும் நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்போ உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த விதத்தில் எந்த ஒரு சின்ன இடையூறு வந்தாலும் அதை பொறுத்துக்கவே மாட்டீங்க. உணவில்லாமல் கூட ஒரு வேளை இருந்துருவீங்க. ஒரு நிமிஷம் கூட கௌரவம் இல்லாமல் வாழவே மாட்டீங்க. எப்பயுமே மற்றவர்கள் முன் உங்களுடைய மரியாதை நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ராசியில் பிறந்த நீங்கள் எந்த அம்சத்தை கொண்டவர்கள் தெரியுமா?
அந்த பரமசிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பிற்கு சமம். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல தான் எப்பயுமே இருப்பீங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அரசு துறையில் உயர் அதிகாரிகளாக இருப்பீங்க. நீதியை வழங்கக்கூடிய நீதிபதிகளாகவும் பல பேர் இருப்பீங்க. சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தான் உயர்ந்த இடத்துலையே இருப்பீங்க. உங்கள் பேச்சை கேட்டு தான் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 100லேருந்து 200 பேர் கட்டளையை கீழ்ப்படிந்து நடப்பாங்க. நீங்கள் ஒரு கட்டளை போட்டாச்சுன்னா அவ்வளோதான், அதை கேட்டு தான் ஆகணும். ஆனால் அந்த கட்டளையில் நியாயமும் இருக்கும், தர்மமும் இருக்கும். எந்த இடத்துலையுமே அநியாயம் சிறிதளவு கூட இருக்கவே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான தெய்வீக அம்சங்களை கொண்ட ராசி தான் தனுசு ராசி. நீங்கள் சிவபெருமானுடைய அருளை பெற ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஜகத்திலேயே உங்களை வெல்வது அப்படின்றது மிக கடினமான ஒரு விஷயமா இருக்கும். யாராலையும் முதல்ல வெல்ல முடியாது. அந்த ஈசனின் அம்சமே உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நல்ல விதமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளில் பாருங்கள், தனுசு ராசி எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழப்போகுது அப்படின்னு. கல்யாணம் நடக்காமல் இருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம், சொந்தமாக கால் நிலம் கூட இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு. ஆனால் நாளைக்கு உங்களுக்கான நாள், உங்களுக்கான கிழமை. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறியே தீருவீங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. கஷ்டமும் துக்கமும் சிறிது காலமே. நீங்கள் பெறக்கூடிய இன்பமும் சுகமும் நெடுங்காலம் நீடித்து இருக்கும். வாரத்தில் ஒரு முறையாவது உங்கள் இல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சிவனின் ஆலயத்தில் போய் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சிவபெருமானை பார்த்துக்கலாம். முதல்ல அந்த ஆலயத்துக்குள்ள நுழைய பாருங்க. அது அவ்வளவு சுலபமாக நடக்கவே நடக்காது. நடந்துட்டா உங்களைப் போல யாராலையும் வாழவே முடியாது. ஏன்னா சிவனின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் சிவனை நெருங்க முடியும் அப்படின்றது சித்தர்கள் தேவர்கள் மட்டுமே அறிந்த ரகசியம். சிவபெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு விழ ஆரம்பிச்சிடுச்சுன்னா தன்னால் இந்த ஜகத்தில் ருத்ராட்சம் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய சரீரத்தில் வந்து ஏறிடும். ஆமாம், நிச்சயமாக ஏறிடும். ருத்ராட்சத்தை நீங்கள் எப்போ அணிய ஆரம்பிக்கிறீங்களோ, அது கழுத்தலையாக இருக்கட்டும், உங்களுடைய வலது கை மணிக்கட்டலையாக இருக்கட்டும், உங்களுடைய சரீரத்தில் ருத்ராட்சம் வந்து சேர்ந்து அடையுது அப்படின்னா அந்த சிவனின் அனுகிரகம் உங்களை தேடி வந்து அடைய போகுது அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய அளவில் நீங்கள் நிம்மதியாக வாழ போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். எல்லாம் இருந்தும் நிம்மதியே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த நிம்மதி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சிவனின் அம்சமே தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா சாதுவை போல இருப்பீங்க. சாது மிரண்டா அந்த ருத்ர தாண்டவத்தை இந்த ஜகத்தில் யாராலையுமே தாங்க முடியாது. இது சிவனுக்குரிய அம்சம், அப்படியே உங்களுக்கும் பொருந்தும். உங்களால் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் பல கஷ்டத்தில் இருந்து தப்பிச்சு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எத்தனையோ பேரோட கஷ்ட காலத்தில் நீங்கள் தான் முதல் ஆளாக போய் நின்று உதவியே செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு அடுத்தது தான் அவங்களுடைய இரத்த சொந்தங்களே அவங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருப்பாங்களே. முதல் ஆளாக அங்கே போய் நிற்கிறதே தனுசு தான். தனுசுக்கு மற்றவங்களுடைய கஷ்ட நிலையை ஒரு நிமிஷம் கூட பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது. யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு உங்களால் என்ன உதவியை செய்ய முடியுமோ அதை முதல்ல செஞ்சுட்டு தான் மறு வேலையவே பார்ப்பீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக உங்களுக்கு எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு இந்த உலகத்தில் அனைத்தையும் தேடி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே ராசி அது தனுசு தான். உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சாலும் நீங்கள் தெரிஞ்சது கையளவே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தன்னடக்கம் மிகுந்த ராசி. எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் அதை வெளியவே காட்டிக்க மாட்டீங்க. எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும் அப்படின்னு அந்த கர்வம் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. சில பேருக்கெல்லாம் ஒரு 4 விஷயம் தெரிஞ்சிட்டாலே
400 தடவை சொல்லிடுவாங்க எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு. ஆனால் தனுசு தன்னடக்கத்துக்கே பேர் போன ராசி, மிகப்பெரிய ஒரு மகத்துவமான ராசி. அதுலேயும் இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லணும். தெய்வத்தின் செல்ல பிள்ளைகள் அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது. உங்களை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் காத்துக்கிட்டு இருக்குது. இன்னியோட முடியணும். மூலத்தை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறது. மூலம் அப்படின்னாலே அது ஒரு பொக்கிஷமான விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஜகத்தில் ஜனிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அடுத்தவங்களுக்கு எப்படி உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த பணியை செம்மையாக தொடர்ந்துக்கிட்டே இருங்க. அந்த மகேஸ்வரனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. ஈசனின் அருளை நீங்கள் பெற்றுட்டா இந்த ஜகத்தில் உங்களைப் போல வாழக்கூடியவர்கள் எவருமே இல்லை. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். நீங்கள் நினச்சது அத்தனையுமே நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கு நாளும் நடக்கணும், அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கணும் அப்படின்னு நானும் உங்கள் சார்பாக அந்த பரமேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.